பல எக்ஸ்பர்ட்ஸான நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சிக்கான ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கன்னி ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பதவியில மாற்றம் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. அல்லது இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்வதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு யோகம் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீடுகளின் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுல வசதி வாய்ப்புகள் பெருகும். அதே நேரத்துல புதையலுக்கு சமமான யோகங்கள் நிச்சயம் கிடைக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 7ஆம் இடத்து குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடக்கும். அதே நேரம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இந்த தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் என்பது உங்களுடைய குடும்பத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது சொந்த உழைப்பின் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகப்படியாக வருவதற்கான யோகம் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு தடையும் இருக்காது. உங்களுடைய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இனிமையாக இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலமாக குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனாலும் கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய 2ஆம் இடத்துல விழுவதனால அவ்வப்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது குடும்பத்துல எட்டி பார்க்கும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் என்பது இருக்கும். ஆனால் பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை மேம்படும். உங்களை சுற்றி இந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இந்த குருவானவர் 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால சுப கடன்கள் வாங்குவதற்கான நேரம் ஏற்படலாம். இந்த குருவானவர் 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும். ஆகையால் சிறிய கடன் தொகையை இரத்த சம்பந்தமில்லாத ஒருவரிடம் வாங்கி கொண்டால் நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தாய் மாமனுடைய உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்புறம் இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த காலகட்டத்துல குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னோர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யமான உறவு நிலை ஏற்படும். நண்பர்களுடன் கருத்து ஒற்றுமை ஏற்படும். தரகு தொழில், கமிஷன் தொழில், கூட்டு தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் அவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த அதிசார குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி காதில் அணியக்கூடிய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். 4 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதிகள் பாத்தீங்கன்னா 11ஆவது இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாகவோ மனைவியின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் கடகராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்தில் நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் தாமதமாக கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில், கமிஷன் தொழில், தரகு தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். இந்த அதிசார குருவானவர் வக்ரமான காலகட்டத்துல காதலர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். பிள்ளைகளுடைய வளர்ப்புல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசிக்கு போறார். அந்த மிதுன ராசியில இருக்கிற குரு பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் வக்ரமாக இருக்கார். அந்த சமயத்துல மட்டும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமாக இருக்க வேண்டும்.
சொத்துக்கள்லையும் பாத்தீங்கன்னா வாங்கும்போது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது நல்லது. குடும்பத்துல என்னன்னா நீங்க பேசுற பேச்சுக்களை கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில வக்ரமான இருக்கும் காலகட்டத்துல படிப்புல கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களை சுற்றி வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருக்கு. அதனால என்னன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மிதுன ராசியில் இருக்கிற வக்ரம் பெற்ற குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 அன்று பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த வக்ர நிவர்த்தியான பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு சுப பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல அவர் கொடுப்பார். 11/3/2026க்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவானவர் உங்களுடைய வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவார். திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டவர்களுக்கு திருமண யோகம் என்பது அந்த சமயத்தில் இருக்கும். அதே நேரத்துல ஆரம்ப கல்வி உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. வேலை பார்க்கும் இடத்திலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த குரு ஆனவர் பாத்தீங்கன்னா 2/6/2026 பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகி குருப்பெயர்ச்சியை நிகழ்த்துகிறார். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.